சோசியல் மீடியாவை திறந்தாலே நடிகை த்ரிஷாவோட புராணம் தான் ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு த்ரிஷாவை பத்தி தெரிஞ்ச ஏதாவது சீக்ரெட் இருக்கா? சங்கீதா மூலமாக இன்னைக்கு மீடியாவில் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பேரை சொல்லி அவங்க போட்டோவை போட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த நடிகை எங்க ஓடி போய் ஒழிச்சாங்கன்னு தெரியல. பெரும்பாலும் சினிமா துறையில பாதை மாறி போகிற நடிகைகளுக்கு பெரும்பாலும் அவங்க அம்மாக்கள் தான். கரெக்டா ராத்திரி 12:01 இவங்க வீட்டு காலிங் பெல் அடிச்சு உடனே அந்த நடிகை சந்தோஷமாயிட்டு அவரை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த நடிகை அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணத்துல இருந்திருக்காங்க. அவர் ஒரு டைம் பாஸ் விஷயமா தான் பழகியிருக்காரு இவங்க கூட. பேண்டா நடிகை காண்டாயிட்டாங்க. நீ எப்படி என்னை விட்டுட்டு அவ கூட ஜோடி போடலாம்? மாஸ் ஹீரோ கூட தான் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் இருந்தாரா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். இந்த பேண்டா நடிகையும் அந்த 6 எழுத்து பாகுபலி நடிகரும் அஃபேர்ல இருந்திருக்காங்க. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிஆர்ஓ வித்தகன் சேகர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ரொம்பவே பரபரப்பா பேசக்கூடிய விஷயங்களை பத்தி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் சார். இன்னைக்கு நாம சோசியல் மீடியாவை திறந்தாலே நடிகை த்ரிஷாவோட புராணம் தான் ஓடிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப காலமாவே சினிமாவில தான் இருக்கீங்க. உங்களுக்கு த்ரிஷாவை பத்தி தெரிஞ்ச ஏதாவது சீக்ரெட் இருக்கா? பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் போன மாசத்துல ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தாரு. இந்த நடிகையை விட்டு வெளியில வாங்க முதல்ல விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு அந்த நடிகை தரப்புல இருந்து ஒரு பொங்கி எழுந்த ஒரு கண்டன அறிக்கை வந்தது. அதுல அவங்க சொல்லியிருந்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பல பேரை நோட்டீஸ் பண்ணல. என்னன்னா, என் தனிப்பட்ட விஷயங்கள் குறித்து பேசுவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு அவங்களுடைய வக்கீல் அந்த அறிக்கையில சொல்லியிருந்தாரு. இப்போ அதே தனிப்பட்ட விஷயங்களை பத்தி சங்கீதா மூலமாக இன்னைக்கு மீடியாவில் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பேரை சொல்லி அவங்க போட்டோவை போட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த நடிகை எங்க ஓடி போய் ஒழிச்சாங்கன்னு தெரியல. என் தனிப்பட்ட விஷயத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சங்கீதாவுக்கு எதிராகவும் திருமதி சங்கீதா விஜய்க்கு எதிராகவும் அவங்க எப்படி சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல. சங்கீதா பேர் மென்ஷன் பண்ணவே இல்லை சார். ஒரு நடிகை மட்டும் தான் சார் குறிப்பிட்டிருக்காங்க. அதனாலதான் நானும் இப்ப பேரை சொல்லாமே பேசுறேன். சங்கீதா அவர்கள் அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, தேவைப்பட்டால் அந்த நடிகையையும் நான் இந்த வழக்கில் 2வது எதிர்மனுதாரராக சேர்ப்பேன். முதல் எதிர்மனுதாரர் விஜய், 2வது எதிர்மனுதாரராக சேர்க்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நான் அவங்களுடைய தொடர்பு பற்றின எல்லா ஆதாரங்களையும் கூட நான் வெளியிட தயார் அப்படின்னு அவங்க மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நீங்க கேட்ட மெயின் மேட்டருக்கு வருவோம். அந்த நடிகையை நான் ஃபேண்டா நடிகை அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அவங்க ஃபேண்டா குளிர்பானத்துக்கு ஒரு விளம்பர தூதராக, பிராண்ட் அம்பாசிடராக கொஞ்ச காலம் இருந்தாங்க. இந்த ஃபேண்டா நடிகை அவங்களுடைய அப்பா ஒரு ஸ்டார் ஹோட்டல் மேனேஜரா இருந்திருக்காரு. அம்மா இல்லத்தரசி தான். அவங்க அப்பாவுக்கு இவங்க நடிகை ஆன விஷயமே முதல்ல பிடிக்கல. அதற்கு பிறகு அம்மாவும் பொண்ணும், அதாவது தன்னுடைய மனைவியும் மகளும் அடிச்ச கூத்துகள் எதுவுமே அவருக்கு சுத்தமா பிடிக்கல. டிவோர்ஸ் வாங்கிட்டு போனாக்கா சொசைட்டில பெரிய அசிங்கமா போயிடும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு சமூக நிர்பந்தத்துக்காக இவங்களோட சேர்ந்து வாழ்ந்திருந்தாலும் தவிர அவர் ஒரு ஒட்டுதலோட வாழல. இதை ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட சொன்னார். அந்த ஹோட்டலுக்கு அந்த என் பத்திரிகையாளர் நண்பர் போனப்போ அந்த ஸ்டார் ஹோட்டல்ல மேனேஜர்ன்ற முறையில் அவர் அங்கே உட்காந்துருந்ததை பார்த்தாரு. பார்த்துட்டு அவர்கிட்ட போய் கை குலுக்கிட்டு இந்த ஃபேண்டா நடிகையை பற்றி சில விஷயம் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. எப்போ சார் அவங்களுக்கு கல்யாணம் பண்ண போறீங்க? அது மாதிரி. ஏன்னா அப்பவே அவங்களுக்கு 26, 27 வயசு ஆகியிருந்தது. எப்போ அவங்களுக்கு கல்யாணம் பண்ண போறீங்கன்ற மாதிரி ஏதோ கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் சொன்னாராம், என் மகளை பத்தியோ என் மனைவியை பத்தியோ என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. நான் அவங்களுடைய செயல்கள் எதுவுமே எனக்கு உடன்பாடு இல்லை. நான் டிட்டாச்சு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் குடும்பத்துல தாமரை இலை தண்ணி போல ஒரு ஒட்டுதல் இல்லாம தான் அந்த குடும்பத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த நடிகையின் அப்பா சொன்னாராம். ஸோ அந்த அப்பா 2012ஆம் ஆண்டு காலமாகிட்டாரு.
இந்த அம்மாவுக்கு தன் மகளை எப்படியாவது எந்த விதத்திலாவது நிறைய பணம் புகை சம்பாதிக்க வச்சிடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் இருந்திருக்கு. அதுக்கு ஏற்பதான் அவங்க செயல்பட்டுட்டு வராங்க. அந்த நடிகையோட அம்மாவே அவங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்காக. ஆமா, பெரும்பாலும் சினிமா துறையில பாதை மாறி போகிற நடிகைகளுக்கு பெரும்பாலும் அவங்க அம்மாக்கள் தான் துணையாக இருக்கிறது வழக்கம். சார் அந்த நடிகையை பொறுத்த வரைக்கும் அவங்க உச்ச நட்சத்திரமா தானே இருந்தாங்க சார். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தேவைதானே சார் அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு? இல்ல, அவங்க உச்ச நட்சத்திரமா ஆனதுக்கே வந்து ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. அவங்க முதல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாதிரியாகத்தான் ஒரு படத்துல வந்து ஜஸ்ட் 2-3 சீன் நடிச்சாங்க. ஆமா சார். அதுக்கு பிறகு அவங்க நடிச்ச 1-2 படங்களும் வந்து ஊத்திக்கிச்சு, போகல. அதுக்கு பிறகு ஒரு பெரிய டைரக்டருடைய மௌனத்தை பேசிய படத்துல அவங்க ஹீரோயினா நடிச்ச பிறகுதான் கொஞ்சம் அவங்க அடையாளம் காணப்பட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு முன்னணி ஹீரோயின் அப்படிங்கிற அந்தஸ்து அப்பவும் கூட வரல. அப்படியே கொஞ்ச காலம் சினிமாவில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த பிரபல நடிகர் அவருடைய படத்துல இவங்க அந்த பிரபல நடிகருக்கு ஜோடியாக நடிச்சு அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த பிரபல நடிகர் யார் சார்? அந்த பிரபல நடிகர் யாருனாக்கா ஒரு உயரமான நடிகர், ஒரு சேதுவான நடிகர். ஆனா சாதுவான நடிகர்னு சொல்ல முடியாது, ஒரு ரக்கடான நடிகர் தான். அந்த இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சேதுவான நடிகர் கூட இவங்க நடிச்ச படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுக்கு பிறகு அந்த சேதுவான நடிகர் வந்து நடிகைகளை வளைக்கிறதுல கில்லாடி. ஒரு முறை இவங்களுடைய பிறந்த நாள் ஞாபகம் வச்சிருந்து கரெக்டா ராத்திரி 12:01 இவங்க வீட்டு காலிங் பெல் அடிச்சு இவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி ஒரு விலை உயர்ந்த கிஃப்டை கொடுத்துருக்காரு. உடனே அந்த நடிகை சந்தோஷமாயிட்டு அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களாம். அப்படியே அந்த இரவை அங்கே செலவிட்டு இருக்கார் அந்த உயர நடிகர் சேதுவானவர். அந்த நடிகர் கூட தான் அதுதான் வந்து உங்களுக்கு முதல் காதல்னு கூட சொல்ல முடியாது, அது இரண்டாவது காதல். அப்போ முதல் காதல் யார் சார் அவங்களுக்கு? அந்த நடிகைக்கு இவங்க நடிகை ஆவறதுக்கு முன்னால மாடலிங் துறையில இருந்திருக்காங்க. அப்போ தன்னுடன் பணியாற்றிய ஒரு ஆண் மாடல் கூட தான் இவங்களுக்கு அஃபேர் இருந்தது. அந்த ஆண் மாடல் ஒரு முறை பப்ல ஓவரா தண்ணி அடிச்சுட்டு இறங்கி வரும்போது படிக்கட்டை இடறி விழுந்து அவர் பின்னந்தலையில் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். அப்போ டாக்டர் சொன்னாங்களா, இவருக்கு ரொம்ப நெருக்கமான யாராவது ஒரு நபர் இவங்க கிட்ட காதுல வந்து பேசுனாக்கா அவருக்கு வந்து கொஞ்சம் நினைவு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அந்த மாடல் நபருடைய நண்பர்கள் இந்த மாடலிங் பெண்ணுக்கு, அப்போ இவங்க நடிகை ஆகலை, இந்த மாடலிங் பெண்ணுக்கு, அதாவது இந்த பேண்டா நடிகைக்கு சொல்லியிருக்காங்க, இது போல நடந்திருக்கு, நீங்க வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணும் அவரு பக்கத்துல பெட்ல போய் உட்காந்துக்கிட்டு அவர் பேரை சொல்லி என்னென்னமோ பேசியிருக்காங்க. ஆனாலும் அவருடைய நினைவு திரும்ப தொடர்ந்து கோமால தான் இருந்திருக்காரு. இவங்க பேசிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு சில நாட்கள்லயே அவர் இறந்துட்டாரு அப்படின்னு நண்பர்கள் இவங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த சாவுக்கு இவங்க போகவே இல்லை. தான் உருகி காதலித்த ஒரு மனிதரின் சாவுக்கு இந்த பெண் போகவே இல்லை. ஏன்னா அது ஒரு முடிஞ்ச சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை தூக்கி வீசிட்டாங்க அவங்க. அதுக்கு பிறகு 2வது காதலர் தான் நான் சொன்ன இந்த சேதுவான நடிகர். சிறப்பு. முதல் காதலர் வந்து மாடலிங் துறையில இருந்த நபரு, 2வது காதலர் வந்து அந்த உயரமான நடிகர், அது யாரும் தெரிஞ்சிருச்சு. அப்போ 3வது காதலர் வந்து தான் இப்போ இல்ல, இந்த 2வது காதலுக்கு பிறகு வந்து சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அந்த சேதுவான நடிகர் கூட ரொம்ப ஒட்டிக்கிட்டாங்க. அவரை கல்யாணம் பண்ணிக்க போறதாக இவங்களே சில வதந்திகளை பரப்பி விட்டாங்க மீடியாக்கள்ல. இந்த நடிகையை பரப்பி விட்டாங்க. பொதுவா வந்து பல நடிகைகள் செய்யற விஷயம் தான் இது. தன்னை பத்தி தானே வந்து நெகட்டிவா கூட பணம் கொடுத்து கூட மீடியாக்காரங்களை எழுத வைப்பாங்க. ஏன்னா எப்படியோ ஒரு பப்ளிசிட்டி, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதோ ஒரு பப்ளிசிட்டி வந்துச்சுன்னா தன் பெரிய நடிகை ஆயிட முடியுங்கிற கணக்குகள் பல நடிகைகளுக்கு உண்டு. அப்படிதான் இவங்கள வந்து அந்த உயரமான நடிகரை கல்யாணம் பண்ணிக்க போறதாக பத்திரிகைகள்ல வதந்தி வர வச்சுட்டாங்க.
இதை படிச்சுட்டு அந்த நடிகர் இவங்க கிட்ட கேட்டாராம், நீ என்ன சின்சியரா லவ் பண்றியா அப்படின்னு கேட்டாராம். ஆமான்னு சொன்னாங்களாம். அந்த நடிகர் சொன்னாராம், நான் ஏற்கனவே கல்யாணம் ஆவேன். ம். அந்த நடிகர் வந்து ஒரு பெரிய நடிகரா வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய 26வது வயதிலே 26 வயதுக்கு முன்னாடியே அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவர் வந்து அதுக்கு பிறகு பல ஆண்டு போராட்டங்களுக்கு பிறகுதான் வந்து ஒரு அறியப்படும் நடிகராக ஒரு இடத்துக்கு ஆமா. வந்தார். ஸோ இவர் சொன்னாராம், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, நான் உன்னை கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது, இது வந்து நம்மளுடைய அஃபேர் வந்து ஒரு ஜஸ்ட் டைம் பாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது இந்த நடிகைக்கு ஒரு அவமானமா போயிடுச்சு. அப்ப அந்த நடிகருமே வந்து அஃபேர்ல தான் இருந்தாங்களா இந்த நடிகை கூட? ரிலேஷன்ஷிப்ல இருந்து இருக்கிறாங்க. ஓ. ஆனா வந்து இவங்க வந்து இந்த நடிகை வந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணத்துல இருந்திருக்காங்க. ம். அவர் வந்து ஒரு டைம் பாஸ் விஷயமா தான் பழகி இருக்காரு இவங்க கூட. உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நான் கல்யாணம் ஆன பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற உச்ச நடிகர் என்று உங்களால் சொல்லப்படுகிற உச்ச நடிகன் நான் அவரை ஒத்துக்க மாட்டேன். உச்ச நடிகர்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த நடிகர் பிரபல நடிகர், அரசியல் நடிகர், பொண்டாட்டிக்காக இவங்களுக்காக பொண்டாட்டி தூக்கி எறிய தயாரா இருக்காரு. ஆனா அந்த சேதுவான நடிகர் அப்படி அன்னைக்கு தயாரா இல்லை. அவர் வந்து என் பொண்டாட்டி விட்டுட்டு நான் வர முடியாது, எனக்கு வந்து குடும்பம் முக்கியம், என்னுடைய சோசியல் இமேஜும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இந்த நடிகருமே அப்படி சொல்லல சார், நான் பொண்டாட்டி விட்டுட்டு வரேன்னு சொல்லவே இல்லையே சார். இன்னைக்கு வரைக்கும் குடி குடிக்காம தானே சார் இருக்காரு. ஆனா அந்த மனைவியுடைய ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் எனக்கு 2001ஆம் ஆண்டில் இந்த அஃபேர் தெரிய வந்ததிலிருந்து இந்த 5 வருடங்களாக அவர் அந்த பெண்ணை விட்டு பிரிந்து வருமாறு நான் வந்து எவ்வளவோ விதங்கள்ல கெஞ்சி கேட்டு 2021 தானே சார்? 2021 இருந்து இந்த 5 வருடங்களாக நான் எவ்வளவோ முறை கெஞ்சி கேட்டு பார்த்தோம். அந்த நடிகையுடைய தொடர்பை அவர் விட்டு தருவதாக இல்லை, என்னதான் விட்டு கொடுக்குறாரு தவிர அந்த நடிகையை வந்து அவர் விட்டு விலகுவதாக இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது போல அந்த சேதுவான நடிகர் சொல்லிட்டதுக்கு பிறகு இவங்களுக்கு அது இன்சல்ட்டா போயிடுச்சு. இந்த நடிகரை, சேதுவான நடிகரை வந்து நாம இது பண்ணணும், டீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க பிடிச்ச இன்னொரு நடிகர் தான் இப்போ மீடியாக்களில் பரபரப்பாக நெகட்டிவ் இமேஜ் வாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த மாஸ் ஹீரோ என்று வேணா நான் சொல்லுவேன். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படங்களுக்கு நிகரான வசூலை இவர் பெற்றுவிட்டார் என்று சில பத்திரிகையாளர்கள் அவங்க வந்து அவர்கிட்ட கோல்டு காயின் வாங்கிக்கிட்டு போய் பேசலாம். ஆனா வந்து உண்மை நிலவரம் கிடையாது. இன்னைக்கும் வந்து 50 வருஷம் நடிக்க வந்து 50 வருஷம் ஆகுது ரஜினிகாந்த். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக அவர் தான் சூப்பர் ஸ்டாரா இருந்துட்டு இருக்காரு. அந்த இடத்த வந்து யாராலும் பிடிக்க முடியல. அதனால இவரை வந்து மாஸ் நடிகர் என்று மட்டும் தான் நான் சொல்லுவேன். உச்ச நடிகர்னு தன்னைத்தானே அவர் சொல்லிக்கிறாரு. ஆனா நான் அதை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை சார். சோசியல் மீடியாஸ்ல அப்படித்தானே சார் சொல்றாங்க. அதான் அவரு கிட்ட வாங்கி தின்கிற நபர்கள் தான் அப்படி சொல்லுவாங்க. நான் வந்து யார்கிட்டயும் வாங்கி தின்கிறவங்க, நான் உழைச்சி சாப்பிட்றேன். அதனால அவரை வந்து உச்ச நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் உச்ச நடிகர் நான் சொல்லுவேனே தவிர இவர் வந்து மாஸ் ஹீரோ என்று வேணுமானா ஒப்புக்கொள்ளுவேன். சூப்பர் ஸ்டார் நான் சொல்ல மாட்டேன், உச்ச நடிகர் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு பிறகுதான் இந்த மாஸ் ஹீரோவை இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிக்கிட்டு அவர் மூலமா பிடிச்சிக்கிட்டாங்க மீன்ஸ் அந்த மாஸ் நடிகர் வந்து ரொம்பவும் சபல புத்திக்காரர். ஸோ அவரை தன் வலையில அந்த சபலத்தை பயன்படுத்தி வீழ்த்திக்கிட்டாங்க. அதன் பிறகு அந்த மாஸ் நடிகர் கூட சேர்ந்து நடிச்ச படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுக்கு பிறகு வந்து இன்னொரு நடிகை இவங்களுக்கு போட்டியாக கோலிவுட்ல வந்தாங்க. அந்த நடிகை யார் சார்? அந்த நடிகை வந்து மிரிண்டா நடிகை. ஏன்னா இவங்க எப்படி ஃபேண்டா குளிர்பானத்துக்கு வந்து விளம்பர தூதராக பிராண்ட் அம்பாசிடராக ஒர்க் பண்ணாங்களோ அதே போல அதே காலகட்டத்தில் மிரிண்டா குளிர்பானத்துக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருந்தவங்க தான் அந்த இன்னொரு ஒல்லி நடிகை. ஆமாம் சார். ஸோ அவங்கள மிரிண்டா நடிகைன்னு நான் குறிப்பிடுறேன். அந்த மிரிண்டா நடிகை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நடிகையும் நான் குறிப்பிட்ட இந்த ஃபேண்டா நடிகையும் இந்த மாஸ் ஹீரோவும் நடித்த ஒரு கிட்டி புல் படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதுக்கு பிறகு அந்த தயாரிப்பாளரை
கைக்குள்ள போட்டுக்கிட்டாக்கா அவருடைய அடுத்த படத்துல இதே மாஸ் ஹீரோவா நடிக்கிற படத்துல தான் ஹீரோயினா நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு தன் அப்பா கூடவே அந்த தயாரிப்பாளர், பிரபல தயாரிப்பாளர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. கிட்டிப்புல் படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் சந்திக்க தன் அப்பா கூடவே ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. ஹோட்டல் லாபியில அப்பா உட்காந்துக்கிட்டாரு. மாடியில போய் அவருடைய அறையில டீப் டிஸ்கஷன் முடிச்சுட்டு வந்தாங்க இந்த நடிகை, மிரிண்டா நடிகை. ஆமா. அதுக்கு பிறகு அந்த தயாரிப்பாளர் தயாரிச்சு இதே மாஸ் ஹீரோ நடிச்ச அடுத்த படத்தில் இந்த மிரிண்டா நடிகை தான் ஹீரோயின். அந்த மாஸ் ஹீரோ, இந்த மிரிண்டா நடிகை ஹீரோயின். இது தெரிஞ்சு இந்த பேண்டா நடிகை காண்டாயிட்டாங்க. நீ எப்படி என்னை விட்டுட்டு அவ கூட ஜோடி போடலாம் அப்படின்ட்டு இவர்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் கூட அந்த மாஸ் நடிகர் கூட தான் நெருக்கமாக இருந்த ஒரு விஷயத்த இவங்களாகவே கசிய விட்டுருக்காங்க. இன்னைக்கு எப்படி இந்த நடிகை அந்த நடிகர் கூட இருந்த போட்டோக்கள் எல்லாம் தானே சோசியல் மீடியால வெளியிட்டு சர்ச்சை ஏற்படுத்திட்டு இருக்காங்களோ, அது போல அதே மாஸ் ஹீரோ கூட தான் சேர்ந்து இருக்கிற போட்டோக்களை அவங்களே இவங்க பார்வைக்கு படுற மாதிரி கசிய விட்டுருக்காங்க இந்த மிரிண்டா நடிகை. சார், இப்போ சோசியல் மீடியா இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடலாம். அந்த டைம்லாம் எப்படி சார் பண்ணாங்க? பத்திரிகையில செய்தி வர வைக்கிறது, அவர் கூட தான் நெருக்கமாக இருக்கிற போட்டோ வர வைக்கிறது, அந்த விதமாக பண்ணியிருக்கிறாங்க. இது அந்த பேண்டா நடிகை பார்த்துட்டு செம காண்டாயிட்டு, நீ என்னை விட்டுட்டு நீ அவளை பிடிச்சிக்கிட்டியா அப்படின்னு சண்டை போட்டிருக்காங்க. இவருக்கு இந்த மிரிண்டா நடிகை தன் கூட இருந்ததை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அவர் முடிய பிச்சுக்கிட்டாரு. அப்போ அவருக்கு முடி இருந்தது, இப்பவும் இருக்குதா சார்? அது டோப்பான்னு பல பேர் சொல்றாங்க, நமக்கு உண்மை இதுன்னு தெரியாது. ஸோ அன்னைக்கு அவர் யார் இதை வெளியிட்டிருப்பாங்க இந்த ரகசியத்தின்னு அவர் முடிய பிச்சுக்கிட்டாரு. இந்த வடுமாங்கா நடிகை உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த பேண்டா நடிகையையும் இந்த மிரிண்டா நடிகையும் மாத்தி மாத்தி இந்த கோலிவுட்ல யார் ஆதிக்கம் செலுத்துவது அப்படிங்கறதுல போட்டா போட்டிருக்காங்க. இந்த நேரத்துல அந்த நான் சொன்ன அந்த மிரிண்டா நடிகை, அதாவது வடுமாங்கா நடிகை, ஏற்கனவே தெலுங்குல டாப்ல இருந்தாங்க. தெலுங்குல டாப்ல இருந்துட்டு தான் தமிழ்ல நடிக்க வந்தாங்க. இந்த பேண்டா நடிகை என்ன பண்ணிட்டாங்க, சரி நீ இங்கதானே நீ எனக்கு போட்டியா இருக்கிற, நான் போய் டோலிவுட்ல உன் இடத்த பிடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி டோலிவுட் போயிட்டாங்க. அதே போல டோலிவுட்ல பிரபாஸ், பாலையா போன்ற பெரிய ஹீரோக்கள் கூட இவங்க ஜோடியை போட்டு நடிச்ச அதே ஹீரோக்கள் கூட இவங்களும் இந்த பேண்டா நடிகையும் தன்னுடைய அஸ்திரங்களை பயன்படுத்தி வாய்ப்புகளை பெற்று ஜோடியாக நடிச்சு அங்க ஒரு முன்னணி ஹீரோயினா வந்தாங்க. அந்த காலகட்டத்துல டோலிவுட்ல முன்னணி ஹீரோயினா இருந்தவங்க பேண்டா நடிகை, கோலிவுட்ல முன்னணி ஹீரோயினா இருந்தவங்க இந்த வடுமாங்கா நடிகை தான். அதுக்கு பிறகு ஹிந்திலையும் நடிக்க போயிருக்காங்க இந்த வடுமாங்கா நடிகை. ஹிந்தியில அக்ஷய் குமார் கூட ஜோடியாக நடிச்ச படம் ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சு. அதை தொடர்ந்து சல்மான் கான், ஆமீர் கான் அப்படின்ட்டு எல்லா கான் நடிகர்கள் கூடவும் சேர்ந்து நடிச்சு பாலிவுட்லயே ஒரு பெரிய ஹீரோயின் ஆயிட்டாங்க. ஆமா, அவங்கள பார்த்து ஆசைப்பட்ட இந்த பேண்டா நடிகையும் ஹிந்தி படத்துல நடிக்க போயிருக்கிறாங்க. ஆனா இவங்க துரதிருஷ்டம், இவங்க நடிச்ச முதல் ஹிந்தி படமே ஊத்திக்கிச்சு. அதனால இவங்களுக்கு பாலிவுட்ல மார்க்கெட் இல்லை. ஸோ பேக் டு த பெவிலியனாக ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இவங்க இந்த வடுமாங்கா நடிகை பாலிவுட் போனது இவங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு கொடுத்தது பேண்டா நடிகைக்கு. அப்பாடி, நமக்கு இங்க இருந்த ஒரு குடைச்சல் போட்டி போயிடுச்சு, அவ அங்கேயே கிடக்கட்டும், நம்ம இங்க கோல வச்சுதான் சொல்லிட்டு இவங்க அந்த நடிகை கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் இவங்களே பெற்று ஒரு பெரிய முன்னணி நடிகையா ஆனாங்க. நீங்க சொன்னீங்கல்ல உச்ச நடிகை சொல்லிட்டு, இவங்க அப்படி உச்ச நடிகையா ஆனதுடைய பின்னணி இதுதான். ஓகே, அந்த டைம்ல மிரண்டா நடிகையுமே உச்ச நடிகையா தானே இருந்தாங்க தமிழ் சினிமாவில்? இல்ல, நான் சொன்ன மாதிரி மிரிண்டா நடிகை, அதாவது அந்த வடுமாங்கா நடிகை தமிழ் இண்டஸ்ட்ரியில கோலிவுட்ல
நம்பர் 1 ஹீரோயினா இருந்தாங்க. ம். ஆஹ் அது இன்னொரு 5 எழுத்து நடிகையும் அவங்களுக்கும் தான் போட்டி. இந்த வடுமாங்கா நடிகைக்கும் அந்த 5 எழுத்து நடிகைக்கும் தான் போட்டி அப்படிங்கிற லெவல்ல தான் இருந்தது ஒரு காலகட்டத்துல. ம். இந்த பேண்டா நடிகைலாம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. ஓ. ஆனா இவங்க இந்த வடுமாங்கா நடிகை வந்து பாலிவுட் நடிக்க போயிட்டதுனால, ஏன்னா பாலிவுட்ல வந்து ஆம், பணமும் ஜாஸ்தி, புகழும் ஜாஸ்தி. இந்தியா முழுக்க ரீச் ஆகலாம் பாலிவுட்ல நடிச்சாக்கா. அதனால அவங்க வந்து பாலிவுட் பக்கம் போனதுனால தான் இவங்களுக்கு இங்க இடம், தன்னுடைய போட்டி ஸ்பேஸ் காலியாச்சு. அந்த போட்டி ஸ்பேஸ் காலியானதுக்கு பிறகு இவங்க அந்த வடுமாங்கா நடிகை இடத்தை இந்த பேண்டா நடிகை பிடிச்சிட்டாங்க. ஓ. இதுதான் விஷயம். இதுக்கு பிறகு இந்த வடுமாங்கா நடிகை இந்த பேண்டா நடிகை இந்த மாஸ் ஹீரோ கூட தான் மட்டும்தான் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஆமா சார், அதான் அடுத்த கேள்வியே கேட்கலன்னு நினைச்சேன். இந்த 3 பேர் கிட்ட மட்டும் தான் இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்களா? அதுதான் இல்லை. இதுக்கு இடையில வந்து இவங்க இந்த மாஸ் ஹீரோ கூட வந்து ஒரு 3-4 படங்கள் சேர்ந்து நடிச்சுட்டாங்க. கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கெமிஸ்ட்ரி வந்து திரையில மட்டும் இல்லை, திரைக்கு பின்னாலேயும் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. அந்த காலத்துல இவங்க தெலுங்குலயும் வந்து ஒரு பெரிய ஹீரோயினா இருந்துட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, பேண்டா நடிகை. அப்படி தெலுங்குல நடிக்க போன காலகட்டத்துல அந்த உயரமான பாகுபலி நடிகர் கூட அஃபேர் ஏற்பட்டது இந்த பேண்டா நடிகை. இப்போ தெலுங்குலயும் போய் அவங்களுக்கு ஒரு இன்னொரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. பாகுபலி நடிகர்னாக்கா உங்களுக்கு யாருன்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமா சார், அதான் கல்யாணம் வரைக்கும் போச்சுன்னு கேள்விப்பட்டேன். கரெக்ட். அவர் வந்து ஒரு 6 எழுத்து நடிகர். அவர் கூட கல்யாணம் வரைக்கும் கூட போகுதுன்னு இவங்க நினைச்சிருக்காங்க. பட் வந்து அஃபேர்ல இருந்தது உண்மை. இந்த பேண்டா நடிகையும் அந்த 6 எழுத்து பாகுபலி நடிகரும் அஃபேர்ல இருந்திருக்காங்க. ஆனா அது வந்து ஒர்க் அவுட் ஆகல. இந்த விஷயத்த அந்த பிரபலமான தெலுங்கு ஹீரோ பாகுபலி நடிகரே ஒரு பேட்டியில இவங்க பேரை குறிப்பிட்டே சொல்லியிருக்காரு. நானும் அந்த நடிகையும் அஃபேர்ல இருந்தது உண்மை. ஆனா எங்களுக்கு இடையில வந்து அது மேரேஜ் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை. அந்த அளவுக்கு எங்களுக்கு இடையில வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல, மன ஒற்றுமை ஏற்படல, அதனால நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு அந்த 6 எழுத்து நடிகரே தெலுங்கு மீடியாக்கள்ல ஓப்பனா பேசியிருக்காரு. அதுக்கு பிறகு அந்த தெலுங்கு நடிகர் 2020ஆம் ஆண்டு வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த வரிசையில பார்த்தா முதல்ல மாடலிங் நபர், அப்புறம் 2வது வந்து அந்த சேதுவான நடிகர், அப்புறம் 3வது இந்த தெலுங்கு பிரபல ஹீரோ. இது தவிர 4வதா வருண் மணியன் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபரை இவங்க கல்யாணம் பண்றதுக்கு முடிவாகி நடந்துச்சு. ஆனா யார் சொல்லியோ அந்த நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆயிட்டு கல்யாணம் நின்று போச்சு. அது வந்து இந்த மாஸ் ஹீரோ இவங்களை விட்டு கொடுக்க மனம் இல்லாம நிறுத்தினாருன்னு ஒரு சிலர் சொல்றாங்க.